நண்பன் சகோதரியுடன் ரகசிய நெருக்கம், நரபலி கொடுத்து ரசித்த குடும்பம், மாட்டு கொட்டகையில் மனித எலும்புகள், போலீஸ் விசாரணையில் வெளியான திடுக். கேரளாவை உலுக்கிய கொடூர சம்பவம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் காஞ்சியாறு அடுத்துள்ளது கக்காட்டு கடை. இப்பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான விஷ்ணு. இவரது நண்பர் 31 வயதான நிதிஷ். இருவரும் கடந்த மார்ச் 2ஆம் தேதி ஒர்க் ஷாப் ஒன்றில் திருடி கையும் களவுமாக சிக்கிக் கொண்டனர். இருவரையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஒர்க் ஷாப் உரிமையாளர் திருட்டு குறித்து புகார் அளித்தார். முதலில் திருட்டு வழக்கு என கேரள போலீசார் விசாரணையை துவங்க, அதன் பின்னர்தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. பணம் கிடைக்கும் என்ற ஆசையில் துடிக்க துடிக்க பிறந்து 4 நாட்களான குழந்தையை மாந்திரீகம் செய்து நரபலி கொடுத்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. அத்துடன் நிறுத்தாமல் மற்றொரு கொலையும் இருவரும் குடும்பத்துடன் சேர்ந்து செய்ததாக திருடர்கள் கூற போலீசாரே ஒரு கணம் அதிர்ந்து போயினர். இதையடுத்து திருட்டு வழக்கை மாற்றி கொலையாக பதிந்த கேரள போலீசார் குற்றவாளிகளிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அதில் பச்சிலம் குழந்தை உட்பட 2 பேரை கொலை செய்து சொந்த வீட்டில் புதைத்தது உறுதியானது. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடிய போலீசார் குற்றவாளிகள் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க உரிய அனுமதி பெற்றனர். அதன் பிறகு செய்த விசாரணையில்தான் கொலைகள் நடந்த விதம் போலீசாருக்கு வெளிச்சத்திற்கு வந்தது. பூஜை, மாந்திரீகம் என அமானுஷ்ய வேலைகளில் ஈடுபட்டு வந்த நிதிஷுக்கு விஷ்ணுவின் நட்பு கிடைத்துள்ளது. அந்த சமயம் விஷ்ணுவின் சகோதரிக்கு கையில் பிரச்சனை இருந்ததை அறிந்த அவரின் நண்பர் நிதிஷ் மாந்திரீகம் மூலம் அதனை சரி செய்கிறேன் என கூறி அவரது குடும்பத்தாருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். இதனால் விஷ்ணுவும் அவரது குடும்பமும் நம்பிக்கையுடன் நிதிஷை வீட்டில் சேர்த்துள்ளனர். இதனை சரியாக பயன்படுத்திக் கொண்ட நிதிஷ் விஷ்ணு சகோதரியுடன் நெருக்கம் காட்டியுள்ளார். அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மலர இருவருக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் வெளியே தெரிந்தால் குடும்ப கௌரவம் காற்றில் பறந்துவிடும் என நினைத்த விஷ்ணுவின் குடும்பத்தினர் செய்வதறியாமல் திகைத்து உள்ளனர். வீட்டில் நண்பன் என நிதிஷை நம்பிக்கையுடன் விஷ்ணு சேர்த்த நிலையில் அவனே இப்படி செய்து விட்டானே என கூறி விஷ்ணு நிதிஷ் மேல் கடும் கோபத்தில் இருந்துள்ளார். ஆனால் எதற்கும் கவலைப்படாத நிதிஷ் இப்போதும் ஒன்றும் ஆகவில்லை, குழந்தையை நரபலி கொடுத்து விடலாம், அப்போதுதான் வீட்டில் செல்வம் பெருகும் என்றும் நகை பணம் என ராஜ வாழ்க்கை கிடைக்கும் என்றும் கூறி அப்பாவி நண்பனின் குடும்பத்தை நம்ப வைத்துள்ளார். தொடர்ந்து அவர்களிடம் சில மாந்திரீக பூஜைகளை செய்தும் மூளை செலவை செய்துள்ளார். ஒரு வழியாக விஷ்ணுவின் குடும்பத்தினரும் நரபலி பூஜைக்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நிதிஷ், விஷ்ணு, அவரது தந்தை விஜயன் ஆகியோர் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பிஞ்சு குழந்தையை மூச்சு திணறடித்து கொலை செய்துள்ளனர். இதற்கு விஷ்ணுவின் தாயும் சகோதரியும் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. உடலை வீட்டின் அருகே மாட்டு கொட்டகையில் குழி தோண்டி புதைத்தனர். இச்சம்பவத்திற்கு பிறகு குடியிருந்த வீட்டை விற்பனை செய்துவிட்டு விஷ்ணுவின் குடும்பத்தினர் வேறொரு வீட்டிற்கு குடியேறி உள்ளனர். இந்த நிலையில் விஷ்ணுவின் தந்தை விஜயனுடன் ஏற்பட்ட தகராறில் நிதிஷ் சுத்தியால் அவரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அடித்து கொலை செய்துள்ளார். அவரது உடலை விஷ்ணு அவரது தாய் சுமா உதவியுடன் கக்காட்டுக்கடை வாடகை வீட்டில் நிதிஷ் புதைத்ததும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் நிதிஷ் குறிப்பிட்ட வாடகை வீட்டுக்கு சென்றனர். அவர் குறிப்பிட்ட இடத்தில் போலீசார் தோண்டி பார்த்தபோது விஜயின் உடல் 3ஆக மடித்து அட்டை பெட்டியில் வைத்து புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அங்கு கிடைத்த விஜயின் மண்டை ஓடு, எலும்புகள் உள்ளிட்டவற்றை சேகரித்த போலீசார் கோட்டயம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே குழந்தையின் உடல் புதைக்கப்பட்ட வீட்டின் மாட்டு தொழுவம் அருகே உடலை தோண்டி எடுக்கும் பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் 2013ஆம் ஆண்டு நரபலி கொடுத்து குழந்தை புதைத்ததால் உடலின் எச்சங்கள் கிடைப்பது சந்தேகம் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர்.
தொடர்ந்து குற்ற சம்பவம் நடைபெற்ற பகுதியில் போலீஸ் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டது. நிதிஷ், விஷ்ணு, அவரது தாய் சுமா மற்றும் சகோதரி ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இதில் ஏ1ஆக மாந்திரிகம் செய்து தனது குழந்தையை கொலை செய்த நிதிஷ் சேர்க்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து 2 கொலைகளை செய்த குடும்பம் கூட்டாக கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறது. கேரளாவில் பணம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி பச்சிளம் குழந்தை உட்பட 2 பேர் நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.